ஜோதிடர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. பிரணவ மந்திரம் சேனலில் உங்கள் நேர்காணல் இடம்பெற வேண்டுமா? மற்றும் எங்கள் நேர்களுடன் நேரலில் உரையாட ஒரு அரிய வாய்ப்பு. மேலும் விவரங்களுக்கு 9603 294661 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசிக்காரர்கள் அவர்களுக்கு 2ஆம் இடம் சிம்மம் எப்படி ஆக்டிவேட்? சிம்மங்கிறது சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், ஆதித்ய கிருதியம் படிக்கலாம். சூரியன்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தந்தை. எப்படி தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். சூரியன் சம்மந்தப்பட்ட கோயில்களுக்காக செல்லலாம். சூரியனார் கோயில் இருக்குது கும்பகோணத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை பக்கத்தில் ரெட் ஹில்ஸ் தாண்டி தலகி ஞாயிறு அப்படின்னு இருக்குது, அதுவும் சூரியன் ஸ்தலம். இது மாதிரி சூரியன் எந்தெந்த ஆலயத்தில் சிவனை பூஜித்திருக்கிறார் அப்படிங்கிறது இன்றைக்கெலாம் நீங்கள் மதுரைக்கு வழி வாயிலுங்கிற மாதிரி கூகுள் சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க. அந்த கூகுளில் போட்டிங்கன்னா சூரியன் பூஜித்த சிவஸ்தலங்கள்னு போட்டால் அவன் எல்லா லிஸ்ட்டையும் கொடுத்துட போவான். நார்த்தில் பார்த்திங்கன்னா கொனார்க் அப்படிங்கிற இடம் இருக்குது. வசதி இருப்பவர்கள் அங்கே கூட போகலாம். அப்புறம் சூரியன்கிறது அரசியல்வாதி, அரசு வேலை பார்க்கக்கூடியவர்கள், அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள், அரசு சம்பந்தப்பட்ட மூலமாக பணம் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அதற்கு என்ன அப்படின்னா அந்த மாதிரியான நபர்களுக்கு நாம் உதவிகள் செய்யலாம். அவங்கக்கிட்ட போய் நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது. நீங்கள் போய் ஒரு அரசியல்வாதிகிட்ட சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பாவம் அடி வாங்குவோம். ஒரு அரசு ஊழியர்கிட்ட போய் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பாவம் அடி வாங்குவோம். அவன் மேலே தப்பே இருக்கட்டும், நம்ம எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார். இந்த மாதிரியான இதில் நாம் அந்த இடத்துல கர்மாவை சம்பாதிச்சுட்டு வந்துடக்கூடாது. அது நமக்கு தேவையில்லாத அது அந்த மாதிரியான சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படும். அதே நேரத்தில் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரிவர இயங்கவில்லை என்றால் அதை இவர்கள் சுட்டி காட்டி அதை இயக்குவதற்கு இது பண்ணலாம். உதாரணமாக ஒரு ஆஃபீஸில் ஏதோ ஒரு இது நடக்க மாட்டேங்குது, ஒரு அரசு வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் சரியாக இதாகலைன்னா மேலிடத்திற்கு இவர்கள் அதை கொண்டு போய் சொல்லலாம். அதை நடக்கிறதுக்கு இது பண்ணலாம். இப்போ இந்த டிராஃபிக் ராமசாமி மாதிரி ஒருத்தர் அவர்லாம் என்ன பண்ணார், டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தார். அது பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இது அது மாதிரியான இதெல்லாம். ஆனால் இந்த காலத்தில் எனக்கு இதுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு வயதான பெரியவர் இருக்கார், சூரியன், அதாவது தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவர். ரொம்ப வயசாகிடுச்சுன்னா அது சனியாயிடுவாங்க. அதே வயதானவர் நம்ம தந்தை ஸ்தானத்தில் இருக்காரு, அதே முதியோர் இல்லம் மாதிரியான இதுதான். அங்கே போய் பாத பூஜை பண்ணு. ஏன்னா பாதம் அப்படிங்கிறது சனியை குறிக்கக்கூடியது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சித்தர்கள் அந்த மாதிரி மகான்கள் காலில் விழும்போது நம்ம கர்மாவெல்லாம் சுத்திகரிப்பாயிடும். ஒரு சில பேர் அதனால தான் காலிலேயே அளவு பண்ண மாட்டாங்க. எப்போ தயவுசெய்து உன் கர்மாவை கொண்டு என்கிட்ட கொடுத்தா நான் எங்கே போய் தொலைக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். சில பேர் தீட்சையே வாங்கியிருப்பாங்க, காலில் விழக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான. இப்போ வல்லநாடு சாது சிதம்பரம் சாமிங்கிறங்கிற ஒரு சித்தர் இருந்தார். அவர் விநாயகரோட அவதாரம், வள்ளலாரோட அவதாரமாகவும் பார்க்கப்படுகிறார். அது மாதிரியான நபர் தான் அவர். அவர் யாராவது காலில் விழுந்துட்டாங்கன்னா அவர் அவங்க காலில் விழுந்துருவார் திருப்பியும். ஏன் அப்படின்னா அவர் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக்கான இதில் இருக்கார். யாரும் காலில் விழக்கூடாது. ஏன்னா இப்போ ஒருத்தங்க ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக காலில் விழலாம். சில நேரம் காலில் விழும்போது நமக்கு அந்த கர்வங்கிறது வந்துவிடும். அதனால தான் பார்த்துங்க அந்த காலத்து இந்த அரசியல்வாதிகள் நிறைய பேர் இந்த காலில் விழுகிறது, அந்த காக்கா பிடிக்கிறதுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த என் காலில் விழணும் அப்படிங்கிற ஒரு அந்த இதெல்லாம் இருக்கணும். என் காலில் விழுந்தால் தான் அவனை நான் எதுவும் ஏற்றுக்குவேன், மன்னிப்பேன், இது பண்ணுவேன், அது செய்வேன் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நாம் சனியமும் ஆக்டிவேட் பண்ணுறோம். மகான்கள் காலில் விழுகிறது நமக்கு நன்மை. அவர்கள் அனுமதித்தால் தான் விழணும். அனுமதிக்காத நபர்கள் காலில் விழக்கூடாது. ஏன்னா அவங்க சில தீட்சை எடுத்திருப்பாங்க, யார் காலையும் நீயும் விழக்கூடாது, அவங்களையும் விழ வைக்கக்கூடாதுன்னா அவங்க குருமார்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க காலில் விழக்கூடாது. நான் இதுக்கு அளவு பண்ணுறது இல்லைப்பா இது அப்படின்னு சில பேர் ஓப்பனாக சொல்லுவாங்க, சில பேர் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அது ஏதோ தப்பாக எடுத்துக்கக்கூடாது. அதில் ஏதாவது ஒரு சூட்சமாக இருக்கும். அப்போ நீங்கள் சூரியனை ஆக்டிவேட் பண்ணணும்னா சூரியன் 7 குதிரையில் வர்ற மாதிரி அருணனோட இருப்பார் அவரோட சாரதி. அந்த புகைப்படத்தை இவர்கள் வைத்தாலே போதுமானது.
ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நம்ம ஊரில் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் நான்வெஜ் எல்லாரும் சாப்பிடுவாங்க. பட் உங்களுக்கு வருமானம் வேணுமா, வருமானம் வேணுமா, நான்வெஜ் வேணுமா, கடக லக்னக்காரர்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம். அதுதான் விஷயம். அதை பார்க்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு அதில் ஒரு சிக்கல் ஏற்படும். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது ஞாயிறு, அதை குறிக்கக்கூடியது. அந்த ஒரு நாள் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வேற நாளில் சாப்பிடலாம் நிச்சயமாக. ஏன்னா நமக்கு உணவை விட வருமானம் தானே, வருமானம் இருந்தால் தான் உணவே நமக்கு கிடைக்கும். அதனால் அதை வந்து நம்ம மாற்றிக்கணும். ஓகே, அடுத்ததாக சிம்ம லக்னக்காரர்கள், இவர்களுக்கு 2ஆம் இடம் கன்னி, இது எப்படி ஆக்டிவேட்? கன்னிங்கிறது புதன் தான். அது எப்படி அமர்ந்த குல பெருமாளோ இது நின்ற குல பெருமாள். அதனால தான் வந்து கன்னி வந்து திருப்பதியாக சொல்கிறது உண்டு, ஆந்திராவாக சொல்கிறது உண்டு. கன்னி பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதன் தன்மை வந்து இருக்கும். சாதாரணமாக அவங்க வந்து வீடு வச்சுருப்பாங்க. அந்த வீட்டிலையே வந்து அவங்க வந்து சின்னதாக ஒரு டெலிஃபோன் பூத்து மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. இப்போலாம் ஜெராக்ஸ் மிஷினு அந்த இது இந்த இ சேவா மையம் இப்படி ஏகப்பட்டது. ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானத்தை சொல்லக்கூடியது, 2 வருமானம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் மிதுனமும் கன்னியும். இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து ரெட்டை அப்படிங்கிற இது இருக்கும். அதாவது ரெட்டைத்தன்மைங்கிறது இருக்கும். புதன்கிறதுனால ரெட்டைத்தன்மை, அது வந்து ஒரு அலி கிரகம்னும் சொல்கிறது உண்டு. அப்போ வந்து என்னன்னா அவங்க திருநங்கைகளுக்கு உதவி செய்யலாம். இது சோசியல் பிரியா. ஒரு திருநங்கை இருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்ன உதவி படிக்க வைக்கிறதுக்கு பண்ணலாம், அல்லது அவங்களுக்கு ஒரு வேலைக்கு உதவி செய்யலாம். அதாவது பொதுவாகவே வந்து திருநங்கைகளை வந்து நாம் வந்து சனியிலையும் கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்குரிய கிரகத்துக்குரிய இது மாதிரி அந்த வீடுகளுக்கும் உண்டான இதுக்கு அந்த கிரகத்தோட இதுங்கிறதுனால அவங்களுக்கு நம்மளால் என்ன முடியுதோ உதாசீனப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது, தேவையில்லாத பெயர்களை சொல்லக்கூடாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் தான் வந்து ஐயா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஐயா தான் வந்து அந்த பேரையே கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடிலாம் வேற பேர்கள் வைத்துலாம் அவங்கள வந்து கேவலப்படுத்துறது உண்டு. அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம மனிதர்களையே கிரகங்களாக தான் பார்க்கணும். நானெல்லாம் அப்படி தான். இப்போ வந்து ஒரு சனி வருதுன்னா ஐயோ சைத்தான் வருகிறது அப்படிங்கிறது, சைத்தான் வந்த வடிவேலு சொல்கிற மாதிரி வண்டியில் சைத்தான் வருகிறதுங்கிற மாதிரி தான் ராகு கேது சனி மாந்தி இப்படி ஒரு ஆளையே வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இவன் சுக்கிரனா, குருவா, புதனா, சந்திரனா, செவ்வாயா, சூரியனா அப்படிங்கிறத அதுதான் கிரக காரகத்துவமே. அது தெரிஞ்சிடுச்சுனாலே நாம் எப்படி வில்லன் யாருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம பாட்டுக்கு அவன்கிட்ட சரண்டர் ஆகிறதா இல்லை சண்டை போடுறதாங்கிறது தெரியும். அப்படியான விஷயங்கள் தான். அப்போ இவங்க பெருமாள் வழிபாடு, இவங்க திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை இது பண்ணிக்கணும். அதே மாதிரி அடிக்கடி வந்து இவங்க திருப்பதி போயிட்டு வரலாம். 2ஆம் பாவங்கிறது அதுதானே. ஸோ திருப்பதிக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கவங்க 108 வைணவ திருப்பதியில் அவங்களுக்கு எந்தெந்த இடங்கள் பக்கத்தில் இருக்கோ அதுக்கு போகலாம். அப்படி இது பண்ணலாம். அப்புறமா வந்து புதன்கிறது சிறுவர்கள், சிறுமிகள், மாணவர்கள், படிக்கிற பசங்க, அவனுங்க நோட்டு, பேனா, பென்சிலு, படிப்புக்கு தேவையான யூனிஃபார்மு இதெல்லாம் கூட வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாமே. புதன்கிறது தாய் மாமாவுக்கு வந்து நம்ம ஏதாவது உதவிகள் சொல்லலாம். இப்போ தாய் மாமா வந்து கொஞ்சம் நலிந்து போயிருக்கிறார் அப்படின்னா அவருக்கு உதவி செய்யலாம். ஜோதிடர்கள் புதனில் வருவாங்க, கவிஞர்கள் புதனில் வருவாங்க, பேச்சாளர்களும் புதனில் வருவாங்க. அப்போ அந்த மாதிரியான நபர்கள் யார் அப்படிங்கிறவங்க, அதாவது நாம் வந்து செய்கிறதுனால அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஒரு டெவலப்மெண்ட் ஆகி வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான இருக்கிறவனுக்கு போய் செய்கிறதுக்கு வந்து வேஸ்ட்டு. இல்லாதவர்களுக்கு செய்யணும். நீங்கள் செய்யக்கூடியது அவங்களுக்கு, அதாவது எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து பசியில் இருக்கிறாப்புல அமிர்தம் கிடைச்சா எப்படி இருக்குமோ அதை மாதிரியான இதைத்தான் நம்ம வந்து பண்ணணும். ஆனால் என்றைக்குமே இடக்கை செய்கிறது வழக்கைக்கு தெரியக்கூடாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்னென்னா இந்த தான தர்மத்தையே வீடியோ எடுத்து போட்டு இங்கேருந்து வந்து எதாவது கொடுக்குறாங்கன்னா நம்ம கொடுக்குற ஆளை கூட பார்க்குறது இல்லை, ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறது தான் மெயினாக இது பண்ணுறான். அது பண்ணிங்கன்னா அது வந்து உண்மையிலேயே பாவம் தான். அது நீங்கள் அந்த நபரை வந்து நீங்கள் வதைக்கிற மாதிரியானது, அந்த கிரகத்தை வந்து நீங்கள் வதைக்கிற மாதிரியானது. அப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் வந்து அதை எதுக்கு பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு பண்ணுறது உண்டு. அதே நேரம் ஒரு சில பேர் எதுக்குன்னா ட்ரஸ்ட்டு வச்சு பண்ணுவாங்க. அப்போ அவங்க அதை சொன்னால் தான் அவங்களுக்கு யாராவது இது பண்ணுவாங்க, பணம் போடுறதோ இல்லை ஏதாவது அவங்களுக்கு ஃபண்டு வர்றதோ அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் எந்த சுயநலம் இல்லாமல் செய்ய வேண்டும். அதுதான் பொதுநலத்தோடு செய்யக்கூடியது தான் வந்து உங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கும்.
அப்போ நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு வசதி இருந்தால் ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து மாணவர்களுக்கு நிறையா உதவிகளை செய்யலாம். இப்போ அகரம் ஃபவுண்டேஷன்ஸ்னு சூர்யா கார்த்திக் வந்து பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான். அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அந்த இதெல்லாம் விட ஒரு தான தர்மமா ஆட்கள்கிட்ட வந்து பண்ணிடுறாங்க. எப்போவுமே வந்து நல்லதை மட்டுமே நாம் பார்க்க வேண்டும். அவங்கக்கிட்ட இருக்கிற மற்ற விஷயங்களையெல்லாம் நம்ம சினிமாவில் சம்பாதிச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நிறைய விமர்சனங்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க. இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, தான தர்மம் தீர்வு பண்ணுறதுக்கு எத்தனை சொல்றதுக்கு பேர் இருக்காங்க சொல்லுங்கள். இல்லை இல்லை. அதே மாதிரி இந்த கேபிஒய் பாலான்னு ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து சாதாரணமாக இருந்தவர் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பெரிய உயர்ந்த star ஒரு ஆயிட்டாரு. காமெடி நடிகர். எதுக்கு இது சொல்கிறேன்னா, புதன்கிறது காமெடி. ஓகே. புதன் ஒருத்தங்களுக்கு வலுத்துதுன்னா ஜோசியம் வர்றது மட்டும் இல்லை, கணக்கும் புதன் தான். அதேமாதிரி காமெடியும் புதன் தான். நகைச்சுவை உணர்வு நல்லா இருக்குது, அவங்க பேசும்போதே நகைச்சுவையாக பேசுகிறாங்க இல்லை கிண்டலாக பேசுகிறாங்கன்னா அவங்களுக்குலாம் புதன் வலுத்துருக்கும். ஆடிட்டர்ஸ் எல்லாமே புதன் தான், கணக்கு வழக்குகள். அப்போ ஒரு ஆடிட்டராக இருக்கிறவங்களுக்கு கூட போய் நீங்கள் உதவி செய்யலாம். ஒரு நலிந்த நகைச்சுவை நடிகர் இருக்காரு, அவருக்கும் உதவி செய்யலாம். நிறைய நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகைச்சுவை நடிகர்கள் ஃபீல்ட் அவுட் ஆனவங்க இருப்பாங்க இல்லையா, இருக்காங்க. அவங்களுக்கு போய் நீங்கள் உதவிகள் செய்யலாம். உங்களுக்கு நடிகர்களுக்கு தான் உதவி செய்யணும்னு கிடையாது. உங்கள் ஊர்லேயே ஒரு ஜோதிடர் இருக்கார், ஒரு எல்லாமே ஒரு சீசனல் இதுதான். லைம் லைட்டில் வந்து இவ்வளோ காலம்தான் அவங்களுக்கு நல்ல தசை புத்தி நல்ல இது நடக்கும்போது அவங்க வாக்கு என்ன சொன்னாலும் பலிக்கும். சில நேரம் என்ன சொன்னாலும் நடக்கவே நடக்காது, அப்போ அவங்க மோசமான தசை நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்கள கணக்கு வாத்தியார் புதன் தான். அப்போ உங்கள் ஸ்கூலில் படித்த கணக்கு வாத்தியாரை தேடி போய் நீங்கள் இது பண்ணும்போது அங்கே குருவும் வேலை செய்யும், புதனும் வேலை செய்யும். இதுதான் விஷயம். ஸோ அப்போ வந்து காய்கறிகள் புதன், பச்சை காய்கறிகள் புதன். எதுக்கு வந்து வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வருங்கிறாங்க, வெண்டைக்காவே நீங்கள் புதனாக இது பண்ணலாம். நாயிருவிங்கிறது புதன். அப்போ நீங்கள் நாயிருவி வேற ஒரு பாடம் பண்ணி அதை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம், வருமானத்தை கொடுக்கும். அவ்வளோதான் விஷயம். அருமை. அடுத்ததாக கன்னி லக்னக்காரர்களுக்கு 2ஆம் இடம் துலாம், இதை எப்படி அவங்க ஆக்டிவேட் பண்ணலாம் வருமானம்? துலாம்ங்கிறதே என்ன பார்த்தீங்கன்னா தராசு, வியாபாரம். அப்போ இவங்க வந்து வியாபாரம் நடக்கிற இடத்துக்குலாம் போயிட்டு வந்தாங்கனாலே இவங்களுக்கு வருமானம் வந்துடும். வெறும்னு போய் விசிட் பண்ணிட்டு வந்துட்டாங்க தாராளமாக. இப்போ உதாரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நகை எடுக்க போகணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு ஜவுளி கடையோ நகை கடைக்கோ போய் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து யூ ஹேவ் டு அப்சர்வ் ஆல் த திங்ஸ் வாட் எவர் இட் இஸ் கோயிங் ஆன் தேர். நம்மளை சுற்றி என்ன நடக்குது, ரெண்டுமே வந்து சுக்கிரன் தான். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா அங்கே தான் வந்து சித்திரைங்கிற நட்சத்திரம் இருக்குது. ஆமாம். சித்திரைங்கிறது கடை வீதி, சித்திரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தை, சித்திரைங்கிறது ஷாப்பிங் மாலையும் குறிக்கக்கூடியது. அப்போ இவங்க போய் ஒரு ஷாப்பிங் மாலில் பர்ச்சேஸ் பண்ணலாம், உட்காந்து புடவை கடையை பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி பண்ணால் கூட அந்த 2ஆம் பாவங்கிறது அவங்களுக்கு அது வேலை செய்யும். வியாபார ஸ்தலங்களில் பொதுவாகவே சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, சரியாக வியாபாரம் நடக்கலை, அல்லது நீங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வரணும், கஸ்டமர் பேஸ் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இதாகணும் அப்படின்னா நம்ம ஊர்லலாம் சந்தை நடக்கும் சரிங்களா. அந்த இடத்துக்கு போய் அங்கே 4 கார்னர் இருக்கும், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துன்னு வைங்க. 4 கார்னர்லையும் மண் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்கள் எந்த நிறுவனம் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் 4 கார்னர்லையும் அதே இடத்துல போட்டிங்கன்னா வியாபாரம் அவமாக இருக்கும். இது எப்படி என்ன எப்படி எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எத்தனை பேர் வியாபாரம் பண்ண வராங்க, எத்தனை பணப்புழக்கம் ஏற்படுறது. காலடி மண்ணுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செய்வினை வைக்கிறதுக்கே காலடி மண் எடுத்து செய்வினை வைப்பான். இது பாசிட்டிவான விஷயம். அப்போ அங்கே வியாபாரிகள் வந்து போவார்கள். சந்தை கடைக்கு போயிட்டு வந்தீங்கனாலே அவங்களுக்கு வந்து வேலை நல்லபடியாக வருமானம் வந்துடும். இது ரொம்ப சந்தை கடைக்கு போயிட்டு வரணும், டக்குன்னு சந்தை கடைக்கு போகணும், அதுக்கப்புறமா ஷாப்பிங் மால் போகணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஜவுளி கடைக்கு போகலாம், நகை கடைக்கு போகலாம். இதெல்லாம் வந்து பண்ணாலே போதுமானது. ஒரு பாவங்கிறத இயக்குறதுங்கிறது அந்த கிரகத்துக்குரிய விஷயம். அந்த நட்சத்திரங்கள் அங்கே என்னென்ன இருக்குது, அந்த நட்சத்திரத்தை எப்படி செயல்படுத்தலாம். அங்கே தான் சித்திரை நட்சத்திரம் இருக்குது. ஆமாம். இன்னொன்று ராகுவோட நட்சத்திரம் சுவாதி அங்கே தான் இருக்குது. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணலான்னா யோகிராம் சுரத்குமார் அவரை வணங்கலாம், நரசிம்மரை வணங்கலாம், சுக்கிரன் வீடு அப்படிங்கிறதுனால காஞ்சி காமாட்சி அம்மனை வணங்கலாம். இப்படி காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வரணும். இது மாதிரி துலாம் அப்படிங்கிறது திருநெல்வேலி மாதிரியான இடங்களை குறிக்கக்கூடியது, அந்த சரௌண்டிங்ஸை குறிக்கக்கூடியது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் தான். அங்கே ஒரு சமூகத்தார்களே அவங்க வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாகவே இருப்பார்கள். அண்ணாச்சி கடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அதுதான். அண்ணாச்சின்னு சொல்லிட்டாங்கனாலே அந்த ஊர் திருநெல்வேலி சைடு பாசையே வந்துடும்.
அவங்க எல்லாம் வியாபாரிகளாகவே இருக்கக்கூடியவர்கள். இப்போ துலா லக்னக்காரங்க, துலா ராசியாக இருக்கிறவங்க, அவங்க ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்க மாட்டாங்க, பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. ஆமா. ஏன் அப்படின்னா அதோட இதே வந்து தராசு, நியாயமாகவும் இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா காலபுருஷனோட சனி அங்கே உச்சமாகிறாரு, சூரியன் அங்கே நீச்சமாயிருவார். உதாரணத்துக்கு ஒரு சுவாதி நட்சத்திரம்னு வைங்களேன், அதாவது நம்ம வந்து இந்த எப்படி வந்து ஆட்கள் நிறைய வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இதுக்கு இந்த துலா லக்னத்துக்காரங்க தேன் அப்படிங்கிறத இவங்க நிறைய எடுத்துக்கிட்டாங்கனாலே, அதுவும் சுவாதி நட்சத்திரமாக இருக்காங்க, அந்த கன்னிக்கு துலாம் அப்படிங்கும்போது தேன் அவங்க எடுத்துக்கிட்டாங்கனாலே அது வேலை செய்யும். தேனீக்கள் கூடக்கூடிய இடம் வந்து ரொம்ப கூட்டமாக தான் தேனி வரும். இப்போ அந்த கன்னி ராசிக்காரங்க ஒரு கடை வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு ஜவுளி கடையோ இல்லை மளிகை கடையோ ஏதோ ஒரு ஹோட்டல் கடையோ வச்சுருக்காங்க. தேனீக்கள் புகைப்படத்தை தேன் எடுக்கிற மாதிரியான இதை அவங்க வந்து அவங்க கடையில் ஒட்டி வச்சுட்டாங்க, அவங்க நிறுவனத்தில் ஒட்டி வச்சுட்டாங்கன்னா வாடிக்கையாளர்கள் வந்து குவிந்து விடுவார். ஏன்னா சுவாதிங்கிறது தேன், சுவாதிங்கிறது தேனீக்கள், தேனீக்கள் இருக்கிற இடத்துல அந்த அளவுக்கு வந்து தேன் அமிர்தம் மாதிரியான விஷயம். அப்போ அங்கே வாடிக்கையாளர்கள் நிறைய வருவாங்க, வியாபாரம் நல்லா ஆக போகுது. இவ்வளோதான் விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலா லக்னத்துக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய விருச்சிகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணும்? பொதுவாகவே விருச்சிகம் வந்து காலபுருஷ தத்துவப்படி அது வந்து 8ஆம் பாவமாக வரும். அப்போ ஆயில் காப்பீடு, இன்சூரன்ஸு, நேஷ்னல் இன்சூரன்ஸ், இந்த இந்தியன் இன்சூரன்ஸு அப்படின்னு நிறைய எல்ஐசி இந்த மாதிரியான இடங்களுக்கு போகலாம், அல்லது இவர்கள் இன்சூரன்ஸு போட்டு வைத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே 8ங்கிறது அந்த ஆயிலை குறிப்பிடுறதுனால ஆயில் காப்பீட்டு திட்டம் அல்லது அந்த அலுவலகத்துக்கு போக வேண்டும், அல்லது அந்த அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இவர்கள் ஏதாவது உதவிகள் செய்யலாம். அப்புறமா வந்து அது வந்து தேங்கின நீர், குளம், குட்டை அந்த மாதிரியான இது. அப்போ ஊர் பொதுக்குளத்தை புனரமைப்பதற்கு உண்டான காரியங்களை இவர்கள் செய்வது மிக சிறப்பாக இவர்களுக்கு அந்த 2ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று அது செவ்வாயோட வீடு. அப்போ காவல்துறை சார்ந்தவர்கள், அதுலேயும் டிராஃபிக் போலீஸு அல்லது கடைநிலை ஊழியர்களாக இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டபிள், ஏட்டு இந்த மாதிரியான நபர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யலாம். அடுத்தது கூர்கா, அப்புறமா வந்து பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள், இராணுவ வீரர்கள், அப்புறமா வந்து ஏடிஎம் செக்யூரிட்டி எல்லாமே வந்து செவ்வாயில் தான் வருவாங்க. அந்த மாதிரியான நபர்களுக்கு இவர்களால் என்ற உதவிகளை செய்யலாம். ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்கார், அவர் அரசு வேலை பார்க்கக்கூடிய நபர் தான், பட் வந்து சிட்டி மாதிரியான இடங்கள்லாம் நாள் ஃபுல்லாக இருக்கிறது அந்த வெயிலில், வேகாத வெயிலில் இருக்கிறாங்க அப்படின்னா விருச்சிகத்தில் தான் அனுசங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கும். நீங்கள் போய் அவருக்கு ஒரு கொடையை வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடியதாக வேலை செய்யும். ஏன்னா அந்த காரகத்துவத்தை நீங்கள் இயக்குறீங்க, அந்த கிரகத்தோட இதை வந்து தன்மையை வந்து நீங்கள் செயல்படுத்துகிறீங்க, அவ்வளோதான் விஷயம். அப்படி பண்ணணும். அப்புறம் முருக வழிபாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். முருகன் அடியவர்களுக்கு, முருக பக்தர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். இந்த மாதிரி பாத யாத்திரை கூட இவர்கள் முருகன் கோயிலுக்கு தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை போகிறது, பழனிக்கு பாத யாத்திரை போகிறது, இது மாதிரியான விஷயங்களை செய்தார்கள் என்றாலும் அவர்களுக்கு அந்த வேலை கண்டிப்பாக வருமானத்தை தரக்கூடியதாக இயங்கிவிடும். ஓகே. அடுத்ததாக விருச்சிக லக்னக்காரர்களுக்கு தனுசு ராசின்ற 2ஆம் பாவத்தை எப்படி இயக்கிறது? தனுசுங்கிறது உங்களுக்கு குருவோட அம்சம். அப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீக சான்றோர்கள், ஆன்மீக பெரியார்கள், ஆன்மீக சொற்பொழிவாற்றக்கூடிய நபர்களுக்கு இவர்கள் உதவிகள் செய்யலாம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை இவர்கள் வந்து பரப்புரை செய்வது மாதிரியான விஷயம். இப்போ தேர்தல் பரப்புரைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை மாதிரி இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கோயிலை பற்றி ஏதோ ஒன்று வந்திருக்கு, இப்போ நம்மளே பேசிகிட்டு இருக்கோம், இது ஆன்மீகம் சார்ந்தது, ஜோதிடம் சார்ந்தது அப்படின்னா இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்றதே ஒரு பரிகாரமாயிரும். ஏன்னா நல்ல விஷயத்த ஷேர் பண்ணலாம், கெட்ட விஷயத்தை தான் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. ஒரு அவதூறான விஷயம், அவதூறு பரப்புனா அது பாவமாயிரும். நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு புண்ணியம் ஆகிரும். அப்போ அதை வந்து செய்யலாம். ஒரு சித்திரை பற்றின விஷயங்கள், அது உண்டான விஷயங்கள், கட்டுரைகள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யாரோ ஒருத்தங்க எழுதியிருந்தா கூட அதை இவங்க அப்படியே ஷேர் பண்ணணும். காப்பி பேஸ்ட் தான் பண்ணக்கூடாது. காப்பி பேஸ்ட் பண்ணால் அங்கே ராகுவாக வேலை செஞ்சிடும். நீங்கள் ஒருத்தரோட பதிவுக்கு திருடுற மாதிரியான இது, அது வேறு மாதிரியானது, அது பண்ணவே கூடாது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே அதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. எதுக்கு வந்து லைக்குன்னு ஒன்று வச்சுருக்கான், கமெண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கான், அது ஷேர்னு ஒன்று வச்சுருக்காங்க. கமெண்ட்டுக்கு கொடுக்குறவங்களுக்காக கண்டபடி திட்டக்கூடாது, அது கர்மாவை இது பண்ணும். ஒருத்தரை பற்றி நம்ம அவதூறு பேசிக்கிட்டே இருந்தோம், புரளி பேசிக்கிட்டே இருந்தோம், வேண்டாத விஷயங்களை இது பண்ணிகிட்டு இருந்தோம்னா அவங்க கர்மாவை நம்ம வாங்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களே
பொதுவாக இந்த நபர்கள் பண்ணவே கூடாது. ஆன்மீகம் சார்ந்தது ஒரு கோயிலை பற்றின விஷயங்களை சொல்லலாம். தெரியாத கோயில்கள், தெரியாத சித்தர்கள், அந்த மாதிரியான இதை பற்றி 108 திவ்ய தேசம் இருக்குது. அதை பற்றின கட்டுரைகளை வந்து இவங்களே வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணி இது பண்ணி 4 பேருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அதை பற்றி இவர்கள் பேச வேண்டும், கூச்சப்படக்கூடாது. 2ஆம் பாவங்கிறது பேச்சு. உங்கள் பேச்சிலேயே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பேசுங்க, குரு சார்ந்த விஷயங்களை பேசுங்க, குருமார்களை கொண்டாட வேண்டும். குருவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால் முடிந்த கடமைகளை செய்ய வேண்டும். அதுதான் மெயினான இது. அப்போ குருங்கிறதும் ஒரு இனிப்பையும் கொடுக்கக்கூடியது. நாட்டு சக்கரை குரு, வெள்ளை சக்கரை சுக்கரன். அப்போ நாட்டு சர்க்கரையை இவர்கள் இது பண்ணலாம், உணவாக எடுத்துக்கொள்ளலாம், தானமும் செய்யலாம். தானம் செய்கிறது டபுள் பலன். நீங்கள் உணவாக எடுத்துக்கிறது 100%னா தானம் செய்யும்போது உங்களுக்கு 200% வேலை செய்யும். அப்போ கோயில்களில் போய் உழவார பணிகளை செய்வது, கோயிலுக்கு வந்து நெய் வந்து குருவாகவும் கருதப்படும். அப்போ அதை வந்து வாங்கி கொடுக்கணும், தேன் வாங்கி கொடுக்கணும். அப்போ சாமி படங்களை இவங்க அலங்கரிக்கலாம், வீட்டில் இவங்களுடைய பூஜை அறையை ஒழுங்குபடுத்தலாம். அல்லது ஏதாவது கோயிலில் வந்து கொஞ்சம் வந்து நூலாம்படை பிடிச்சிருக்கு, ஒட்டடையை பிடிச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் சுத்தம் செய்யலாம். இதெல்லாம் வந்து இவர்களுக்கு அந்த குருவுக்கு உண்டான வீட்டையும் அந்த தனுசு இதையும் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி வேலை செய்யும். அடுத்ததாக தனுர் லக்னக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும்? தனுசுக்கு வந்து மகரம் தான். மகரம் வந்து காலபுருஷ தத்துவத்தில் 10ஆம் இடம், அதை கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. கர்மம் அப்படிங்கிற விஷயம் சார்ந்த விஷயங்களுக்கு இவர்கள் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, அனாதை பிணங்கள் எரியூட்டுவதற்கு இவர்கள் வந்து உதவி செய்யலாம். ரோட்டில் வந்து ஏதாவது ஒரு ஜீவராசி அடிபட்டு கிடக்குது, அந்த மாதிரி இதை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கோ அல்ல அதை வந்து எரியூட்டுவதற்கோ அது மாதிரியான விஷயங்களை வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து நிறையா இந்த அரசு மருத்துவமனையிலலாம் அனாதை பிணங்கள் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இவங்க 4 பேருக்கு காசை கொடுத்து அதுக்கு வந்து ஏதாவது ஒரு அடக்கத்தை செய்கிறதோ அல்லது எரியூட்டுவதோ இது மாதிரியான விஷயங்களை செய்வது ரொம்ப சிறப்பாக இவர்களுக்கு வேலை செய்யும். அப்போ சனி அப்படிங்கிறதுனால சனிக்காரத்துவ நபர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் திருநங்கைகள், அப்புறமா வந்து துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள், அதுக்கடுத்து வந்து தெருவோரத்தில், சாலையோரத்தில், ரோட்டோரத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய அன்றாடங்காட்சிகள், இவர்களுக்கெல்லாம் இவங்ககிட்ட போய் வந்து பேரம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நியாயமான விலை என்னவோ அதை உண்டான இதை வந்து இது பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 10 ரூபா குறைச்சி கொடு, 5 ரூபா குறைச்சி கொடு அப்படிங்கிற இதெல்லாம் பேசக்கூடாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்யலாம். அதெல்லாம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு அந்த பாவமே வேலை செய்யும், நல்ல விதமான வருமானம் கிடைக்கும். அப்போ அது வந்து உங்களுக்கு சனிங்கிறது கால். அப்போ வயதான பெரியவர்கள், குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் பாத பூஜை செய்வது, காலமிகை விடுவது, இது மாதிரியான விஷயங்களை கூட செய்யலாம். அப்புறம் இந்த மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க, அவர்கள் உடல் ஊனமற்றவர்களாக இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கான அந்த சாதனங்களை வாங்கி கொடுக்கறது கூட இது பண்ணலாம். கண்டிப்பாக இந்த 3 சக்கர வாகனம் அது மாதிரியான இதெல்லாம் கூட வாங்கி கொடுக்கலாம். ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கலாம். ஒரு மாற்றுத்திறனாளி பெண் இருக்காங்க, இதில் ஒரு திருநங்கை இருக்காங்க, அவர்களுக்கு ஒரு 10ங்கிறது ஜீவனஸ்தானம், தொழில்ஸ்தானம். அவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய விஷயத்தை இவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு வருமானம் ஆட்டோமேட்டிக்காக. அவ்வளோதான் விஷயம். ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். அதாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவன் படிச்சுட்டு இருக்காப்புல, அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும், ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உத்தியோகக்காரகன் ஜீவனக்காரகன் சனி தானே. 10ஆம் பாவங்கிறது தொழில் தானே. அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், நமக்கு போனஸ் கிடைக்கும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடத்துல வேலை கிடைச்சிடும். இது மாதிரியான விஷயங்களை தாராளமாக பண்ணலாம். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர லக்னக்காரர்களுக்கு அவருடைய 2வது இடம் கும்ப வீட்டை எப்படி அவங்க வந்து ஆக்டிவேட் செய்யும்? கும்பமும் மகரமும் ஒரே மாதிரி தான். ஆனால் கும்பத்துக்கும் மகரத்துக்கும் வித்தியாசம் என்னென்னா, மகர சனிங்கிறத விட இது லாபச்சனி அப்படிங்கிற மாதிரியான இது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கும்பம்ங்கிறது குடத்தில் உள்ள இது, அந்த குடம் காலி குடமா, அதுக்குள்ளே தங்கம் இருக்கா, இது மாதிரியான இது வெளியாளுக்கு தான் தெரியும். கும்பராசி கும்பலக்னம் அந்த மாதிரியான நபர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும், ஆனால் யாராவது ஒருத்தர் தான் அவங்கள தூண்டி விடுற மாதிரியான இதாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா, கும்பம் வைத்து இவர்கள் வழிபடலாம். கும்பத்தை இவர்கள் புகைப்படமாக வைத்து கொள்ளலாம். அடிக்கடி கும்பகோணம் மாதிரியான இடங்களுக்கு, அங்குள்ள கோயில்களுக்கு போய் சென்று வரலாம். பாதம் தான் சனி. இங்கே மகரத்துக்கும் கும்பத்துக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே சிமிலாரிட்டிஸான இது தான் பண்ணணும். அந்த சனிக்குண்டான விஷயங்கள் என்ன? திருநங்கைகளுக்கு உதவி செய்வது, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வறிய ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம். சனிங்கிறது வந்து உங்களுக்கு
அண்ணனா வரும். அதே மாதிரி சனிங்கிறது தாத்தாவாகவும் வரக்கூடியதாக இருக்கும், முதியோர்கள் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியான நபர்களுக்கு இது பண்ணுறது, அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது. அண்ணனே இல்லை அப்படிம்பாங்க சில பேர். அண்ணன் ஸ்தானத்தில் இருப்பவர்கள் காலில் ஆசீர்வாதம் வாங்குறது, செருப்பு வாங்கி கொடுக்குறது. செருப்பு வந்து சனி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் வனவாசம் போனப்போ யார் வந்து ஆண்டது? பாதுகையை வச்சு. பாதுகை தான் பரதன் வந்து பாதுகை, ராமர் பாதுகையத்தை வச்சு தான் அத்தனை வருஷம் 14 வருஷமும் இது பண்ணார். அதனால் இந்தியாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவே மகர ராசி. அப்போ அங்கே வந்து சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். பிச்சைக்காரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு இதுவும் அதுதான். அதே மாதிரி கடின உழைப்பாளிகள் இருக்கக்கூடியதும் அதுதான். ஸோ அப்போ கடின உழைப்பாளிகளுக்கு நாம் உதவி செய்யலாம். ஒரு மூட்டை தூக்குறாங்க, இது பண்ணுறாங்க, கூலி வேலையாட்களாக இருக்கிறாங்கன்னா அவங்கள எந்த காரணத்தை கொண்டும் நாம் அவதூறு பேசிடக்கூடாது, அவமரியாதை பண்ணிடக்கூடாது, அவமானப்படுத்திடக்கூடாது. அவங்க வேலையை சொல்லி சில பேரை திட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சில பேர் வந்து இந்த சனியனை, இலவு, இந்த மாதிரியான தகாத வார்த்தைகளை எல்லாம் பேசுவார்கள். அப்படிலாம் பேசிட்டா நம்ம வாய்க்கு சனி வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம வருமானத்தை நாமளே கெடுத்துக்கணும். யாரையுமே சொல்லக்கூடாது, வீட்டில் உள்ளவங்களையும் சொல்லக்கூடாது, வெளியில் உள்ளவங்களையும் சொல்லக்கூடாது. சில பேர்லாம் ரோடை கிராஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு இதுனா கூட இப்படி ஆகுது அப்படி ஆகுது அந்த மாதிரியான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை பேசக்கூடாது. அப்படி பேசிட்டோம் அப்படின்னா சனி நம்ம வாயில் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அப்போ அந்த இதை வந்து, ஏன்னா வாக்குங்கிறது தான் உங்களுக்கு வருமானத்தை தரும். ஆமாம். சில பேருக்கு பேச தான் காசு, நான் பேசினா தான் காசு, நீங்கள் பேசினா தான் காசு. அப்போ என்ன, நமக்கு வாக்கு ஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தால் தான் நாம் பேசுகிறத 4 பேர் கேட்பாங்க. இல்லை இவன் பேசுகிறத யாரையா கேட்குறது, இவன் பேசியே காதில் ரத்தம் வருது அப்படின்னு பேசுகிறாங்க அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரிலாம் சில நேரம் ஆயிடும். ஸோ அப்போ அதில் ரொம்ப நாம் கவனமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். நிச்சயமாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்ப லக்னக்காரர்களுக்கு 2ஆம் இடம் மீனம், அதை எப்படி ஆக்டிவேட் செய்யணும் வருமானத்துக்கு? மீனம் குரு வீடு, அதுக்கப்புறமா அதுவும் நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடியது, அது கடல் நீரை குறிக்கக்கூடியது. அப்போ கடலாடுங்க, கடல் நீரில் குளிங்க, கடலாடி மலை பாருங்க அப்படின்னு ஒரு தென்னகத்து பக்கத்தில், தென் தமிழ்நாடு பக்கத்தில் ஒரு பரிகாரமே இருக்குது. ஆமாம். அதாவது கடலில் போய் குளிச்சிடணும். அப்போ நம்ம எப்போவுமே வந்து கடலில் குளித்தோம்னா அதில் நம்ம பாவங்கள் கர்ம வினைகள் நீங்கும். ஏன் அப்படின்னா சால்ட் வாட்டர், உப்புக்கு தான் வந்து நெகட்டிவிட்டியை நீக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் நம்ம காலங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போய் குளிக்கிறது, கன்னியாகுமரி போய் குளிக்கிறது, திருச்செந்தூர் போய் குளிக்கிறதுங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது உப்பில் தான் வந்து மகாலட்சுமி இருக்குது, கடலில் இருந்து தான் மகாலட்சுமி வந்தாங்க. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா குருவை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ குருமார்களை இவர்கள் துதி பாடுவது, வணங்குவது, அவர்களுக்கு வேண்டிய சேவைகளை செய்வது. அது 12ஆம் பாவம்னா கால். அப்போ குருவின் காலை பிடிப்பது, காலை பிடிக்கிறதுங்க காக்கா பிடிக்கிறதுன்ட்டு இல்லை, நம்ம கை அப்படிங்கிறது புதன், அந்த கால் அப்படிங்கிறது சனி. அதை ரெண்டையும் சேர்த்து இது பண்ணும்போது அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க நல்ல குருவாக இருக்கணும். இது குரு மாதிரி நடிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. குரு போர்வையிலேயே நிறைய போலிகள் இருப்பாங்க, போலி குருமார்கள்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரியான இதாக இருக்கக்கூடாது. அவரால் 4 பேருக்கு நல்லது நடக்குது, நல்ல இது இருக்குது, அவர் ஒரு குருவாக யார் வந்து நான் குருன்னு நம்மளே சொல்லிக்கக்கூடாது. 4 பேர் நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்மளை தெய்வ அருள் உயர்த்தி இருக்கிறது, குருவர்களே திருவருள்னு சொல்லுவாங்க. அப்போ மகான்களை வழிபட வேண்டும், குருமார்களை வழிபட வேண்டும், சித்தர்களை வழிபட வேண்டும், சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு செல்ல வேண்டும், கோயில்களுக்கு சென்று உழவார பணிகளை செய்ய வேண்டும். ஒரு கோயிலுக்கு போய் நெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா குரு ஆக்டிவேட் ஆகிற போது சுத்த பசு நெய்யும் வாங்கி கொடுக்கணும், கலப்பட நெய்யும் வாங்கி தான் கொடுத்துடக்கூடாது. அப்போ அது பாவமாயிடும். மூல கிரகம், மூல விக்கிரகம்னு சொல்கிறாங்க இல்லையா, கற்ப கிரகம், கருவறைன்னு சொல்கிறாங்கல்ல, தாயின் வயிற்று கருவறை, அதே மாதிரி கோயிலையும் கருவறையுமாங்க. கற்ப கிரகம் அங்கேயும் கிரகம் வந்துடுது, விக்கிரகம் அங்கேயும் கிரகம் வந்துடுது, அணுகிரகம் அங்கேயும் கிரகம் வந்துடுது, கிரகம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு மூலவர் இருக்கிற கற்ப கிரகத்தில் நாம் கொடுக்குற நெய்யோ எண்ணெயை கொடுத்தீங்கன்னா சனி, நெய்யை கொடுத்தீங்கன்னா குரு, இப்படி அந்த மாதிரியான இதை வந்து கொடுத்து விளக்கு ஏற்றி பாருங்கள், அருமையாக அவங்களுக்கு வருமானம் நல்லபடியாக வரும். அப்புறம் கோயிலுக்கு வந்து மணி வாங்கி கொடுங்க. ஓகே, மணி யோசை அங்கே கேட்க உங்களுக்கு வந்து நல்ல இதாக தான் வேலை செய்யும். நிச்சயமாக. நந்தியை வழிவிடுங்க, நந்தி பிரதோஷத்துக்கு போய் அங்கே பிரதோஷத்துக்கு தேவையான அபிஷேக பொருட்களை, ஏன்னா நீர் தானே, நம்ம நீர் தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணுறது, திரவிய பிடிகள், அப்புறமா பால் வாங்கி கொடுங்க, இளநீர் வாங்கி கொடுங்க, பன்னீரை வாங்கி கொடுங்க, பன்னீர் வந்து குரு, அது மாதிரியான இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிரமாதமாக வேலை செய்யும். சந்தன அபிஷேகத்துக்கு சந்தனம் வாங்கி கொடுங்க,
நீங்களே சந்தனம் இட்டுக்கோங்க. அரைச்ச சந்தனம் தூய சந்தனமாக இருக்கணும். கடையில் இருக்கக்கூடிய கலப்படமான சந்தனமாக இருக்கக்கூடாது. ஒரிஜினல் சந்தனம், சந்தனக்கட்டெல்லாம் இருக்கும். கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரியான சந்தனம் தான் வச்சு இன்றைக்கும் அரைச்சி தான் அந்த பிரசாதமாக கொடுப்பாங்க. அது பிரமாதமாக வேலை செய்யும் உங்களுக்கு. நீங்களே வந்து ஒரு குரு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு குரு நல்ல இதாக இருக்குது, 2ஆம் இடத்துல உங்களுக்கு குரு கிரகம் இருக்குது, உங்களுக்கு குரு திசையே நடக்குது, சந்தனம் வச்சுக்கிட்டே போங்க, நல்லா வேலை செய்யும். நிச்சயமாக. இறுதியாக பார்த்தீங்கன்னா மீன லக்னக்காரர்கள் அவர்களுடைய 2ஆம் பாவத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? மணி மேனிஃபெஸ்டேஷன். மீனத்துக்கு மேசம் தான் 2வது வீடு. பொதுவாகவே வந்து இந்த மேசங்கிறது செவ்வாயை குறிக்கும். அதே மாதிரி மலை அப்படிங்கிற இடத்தையும் அது குறிக்கும். தலைமைச் செயலகம், இந்த பெரிய பெரிய கலெக்டர் ஆஃபீஸு, அதுக்கப்புறமா அரசு சார்ந்த விஷயங்கள், அப்புறமா வந்து செக்ரட்டரியேட்டு, இது மாதிரியான இடங்கள்லாம் அதுதான். அப்போ அந்த இடங்களுக்கு இவர்கள் போனாலே அவர்களுக்கு அந்த வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி, வாட்ச்மேனு, கூர்க்கா, அப்புறம் போலீஸு, காவல்துறையில் டிராஃபிக் போலீஸு, இல்லை ஏதோ பாதுகாப்பு துறையில் சில பிளாக் ஹேட்ஸ் அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான நபர்களுக்கு இவர்கள் உதவிகள் செய்யலாம். அப்புறம் மலை கோயில்களுக்காக செல்லணும். அதுவும் முருகன் இருக்கக்கூடிய மலை கோயில்கள், பழனி மலை, திருப்பரங்குன்றம், இப்படியான மலை கோயில், பழமுதிர்ச்சோலை, இப்படியான காடு மலை இது மாதிரியான இடங்களுக்கு செல்வது ரொம்ப நன்மை. ஆட்டுக்கு தீவனம் வாங்கி போட்டாலே போதும், இவர்களுக்கு வருமானம் வந்துட போகுது. ஏன்னா மேசத்துக்கோட சின்னமே அதுதான். அவ்வளோதான் விஷயம். ஒரு ஆட்டை வளர்த்து ஏதாவது கோயிலுக்கு கூட நேர்ந்து விடலாம். அது மாதிரி ஒரு ஆடு மேய்க்கிறாங்க, அவர்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்யலாம். அது மாதிரி முருகன் கோயிலுக்கு வந்து செங்கல் வாங்கி கொடுக்கலாம். செங்கல் வந்து செவ்வாய், முருகன் வந்து செவ்வாய். அப்போ செவ்வாய்க்கு செவ்வாயை கொடுக்குறோம், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதுக்கு மூலமாக வருமானம் வந்துட போகுது. அவ்வளோதான் விஷயம். அருமை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் பாவகம் அது அப்படின்னா என்ன, அது நமக்கு எதை கொடுக்கும், அதை எப்படி நம்ம ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு சூட்சமம் தான் தெரியல. எனக்கு பணம் வரல, வருமானம் வரலன்னு ஏன் வரல, அதை நம்ம எப்படி செயல்படுத்தணும், வாழ்வியல் பரிகாரம் மூலமாக எப்படி பண்ணலான்னு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை பாவங்கள், அடுத்த பாவங்களை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு மக்களுக்கு தரலாம். நன்றி சார். நன்றி.